என்று நாங்கள் கொண்டாடுகிறோம். அந்த நாளிலே இந்த ரெட் கிராஸ் இயக்கம் பிறந்தது. இன்று 192 நாடுகளிலே இந்த ரெட் கிராஸ் சங்கம் வியாபித்து இருக்கிறது. இந்தியாவிலே 1920ஆம் ஆண்டு பாராளுமன்ற சட்டத்தின் கீழ், ஏன்னா இந்த சொசைட்டி பார்த்தோம்னா நம்ம எல்லாம் நினைக்கிறோம் தமிழ்நாடு சொசைட்டியில் இந்த ரெட் கிராஸ் இயக்கம் பதிவு பண்ணியிருக்குன்னு நினைச்சிக்க கூடாது. இது பாராளுமன்றத்திலே சட்டமாக இயற்றப்பட்டு சட்டம் 15 கீழ் இயற்றப்பட்டு இந்திய தேசத்திற்கு ரெட் கிராஸ் இயக்கத்தினுடைய தலைவராக நம்முடைய ஜனாதிபதி அவர்களும் மாநிலங்களுக்கு மாநிலத்தினுடைய ஆளுநர்களும் மாவட்டங்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவரும் தலைவராக நியமிக்கப்பட்டு 1920ஆம் ஆண்டிலிருந்து இது இயங்கி வருகிறது. இன்று இந்தியாவில் 1100 மாவட்ட கிளை துணை கிளைகளோடு இது செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த ரெட் கிராஸ் இயக்கம் போரினால் தோற்றுவிக்கப்பட்டாலும் அந்த தாக்கத்திலே தோற்றுவிக்கப்பட்டாலும் போர் மாத்திரமல்ல, அமைதி காலத்திலும் இந்த ரெட் கிராஸ் இயக்கம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆக ரெட் கிராஸ் இயக்கத்தினுடைய ஆக்டிவிட்டீஸ் என்ன என்று பார்த்தால், போர்க்கால நடவடிக்கை அமைதிக்கால நடவடிக்கைகள் இரண்டாக பிரிக்க முடியும். போர்க்களத்திலே அடிபட்ட வீரர்களுக்கு மருத்துவ உதவியை கொண்டு செல்வது, எப்படியாக காப்பாற்றப்பட வேண்டும் அவர்கள், அதற்காக. அது மாத்திரமல்ல, போர் முடிந்த பிறகு பிணை கைதிகளாக கொண்டு போகப்பட்ட அந்த கைதிகளை நாடுகள் பரிமாறிக்கொள்ள வேண்டுமையானால் ரெட் கிராஸிடம் தான் ஒப்படைக்க வேண்டும், நாடுகள் பரிமாறிக்கொள்ளாது. உதாரணம், அபிமன்யு என்ற ஒருவரை பிடித்து சென்றார்கள் பாகிஸ்தானிலே. நம்முடைய வீரரை ரெட் கிராஸுக்கு தான் அவர்கள் முதலாக ஹேண்ட் ஓவர் பண்ணார்கள். அதற்கு பிறகுதான் அரசாங்கத்துக்கு ஒப்படைக்கப்பட்டது. ஆக இது உலகளாவிய ஒரு ட்ரீட்டி. 1864 இந்த நாடுகள் 192 நாடுகள் ஏற்றுக்கொண்டு இன்றும் அது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த பிணை கைதிகளை எப்படி நடத்த வேண்டும், மனிதாபிமானத்தோடு நடத்த வேண்டும். அவருடைய உரிமைகளோ மற்றவர்களுடைய செல்ஃப் எஸ்டீமை பாதிக்கக்கூடிய நிகழ்வுகள் நடக்கக்கூடாது. வார் பிரிசனர்ஸ் ட்ரீட்டி என்று அதை வைத்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. மனித உரிமைகள் என்று இன்று சொல்லுகிறோமே, அதை தோற்றுவித்ததே ரெட் கிராஸ் இயக்கம் தான். சரி, இது போர்க்காலத்தினுடைய நடவடிக்கைகள். அமைதி காலத்தில் என்ன செய்வது? போர்க்காலத்திலே உதவி செய்வதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டு தயார் செய்யப்பட்டு பயிற்சி அளிக்கப்பட்ட தொண்டர்கள் மற்ற காலத்தில் வெறுமையாக இருக்கக்கூடாது என்பதற்காக அமைதிக்கால நடவடிக்கையாக பேரிடர் மேலாண்மையை கொண்டு வந்தார்கள். இயற்கையின் சீற்றங்களால் ஏற்படக்கூடிய பூகம்பம், பூமி அதிர்ச்சிகள், வெள்ளப்பெருக்கு, தீயினால் ஏற்படும் அந்த பயங்கரங்கள், சுனாமிகள் போன்ற சமயங்களிலே ரெட் கிராஸ் வாலண்டியர்ஸ் அங்கே பயன்படுத்தப்பட ஆரம்பித்தார்கள். அதுவும் நாளடைவிலே எப்பொழுது ஒரு நாள், வருடத்திலே எல்லா நாளும் இல்லை, மற்ற நாட்களிலே அவேர்னஸ் ப்ரோக்ராம், விழிப்புணர்வை கொண்டு வந்தார்கள். இப்பொழுது ரெட் கிராஸ் இயக்கம் போர்க்காலத்தில் மட்டுமல்ல, அமைதி காலத்தில் இயற்கையின் சீற்றம், மனிதனால் ஏற்படும் அழிவுகள் மற்றும் விழிப்புணர்வை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த அமைப்பு ஈரோடு மாவட்டத்திலே மிகச்சிறந்த முறையிலே நடந்து கொண்டிருக்கிறது. மாவட்ட ஆட்சித்தலைவருடைய தலைமையிலே, அதுவும் பெருந்துறை தாலுகாக்களை பல்லவி பரமசிவம் அவருடைய குழுக்கள் மிகச்சிறந்த முறையிலே செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் நினைக்கலாம், மாணவர்களாகி நாங்கள் எப்படி இதிலே ஈடுபடுவது என்று. நாங்கள் மாணவர்கள் மத்தியிலே யூத் ரெட் கிராஸ் என்ற கல்லூரிகளிலும் ஜூனியர் ரெட் கிராஸ் என்ற பள்ளிகளிலும் நாங்கள் அமைத்திருக்கிறோம். மாணவ பருவத்திலிருந்து நீங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், தொண்டு செய்ய வேண்டும் என்ற உணர்வை ஏற்படுத்துவதற்காக இந்த அமைப்பு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஜேஆர்சி மாணவர்களுக்கு தன் சுகாதாரம், பிறர் சுகாதாரம், ஹைஜீன், ஹெல்த், சர்வீஸ், மற்றவர்களுக்கு உதவி செய்வது, ஃப்ரெண்ட்ஷிப், மற்றவர்களோடு நட்புறவோடு இருப்பது. இன்று கான்ஃபிளிக்ஸ் எல்லாம் பிரச்சனைகள் வருவதே அந்த நட்புணர்வை நாம் இழந்து விட்டதுனாலே. அந்த மனித நேயத்தை மாணவர்கள் மத்தியிலே உருவாக்க வேண்டும் என்றுதான் ஜேஆர்சி, ஒய்ஆர்சி என்ற பிரிவுகளை நாங்கள் கல்லூரிகளிலும் பள்ளிகளிலும் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும்.
இதிலே உங்களுடைய கல்லூரியிலே உங்களுடைய முதல்வர் அவர்கள் சொன்னார்கள் ஜூலை மாதம் இங்கே YRC யூனிட் ஆரம்பிக்கப்படும் என்ற வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார்கள். அதற்காக ரெட் கிராஸ் இயக்கத்தின் சார்பாக மாவட்ட ஆட்சித்தலைவர் சார்பாகவும் பிரின்சிபல் அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் இருக்கும் வளாகத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அதை நான் சிம்பிளா சொல்லணும்னா, சாக்லேட் சாப்பிடுவோம், அந்த சாக்லேட் காகிதத்தை எங்க போடுவோம் சொல்லுங்க பார்க்கலாம். உண்மையில எத்தனை பேர் போட்டீங்க கை தூக்குங்க பார்த்தீங்கன்னா வெரி ஃபியூ. ஸோ தான் இருக்கும் பகுதியை சுகாதாரமாக வைத்துக் கொள்வது. ஒருவேளை உங்கள் டாய்லெட் இருக்கு, கல்லூரியிலே டாய்லெட் இருக்கு, நம்ம கல்லூரியை குறை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஏன் இந்த இது செய்யக்கூடாது? அதுதான் JRC மாணவர்களும் YRC மாணவர்களும் கொடுக்கப்படுகிற ஒரு உத்வேகம். நீங்கள் இருக்கிற பகுதியை சுத்தமாக வைக்க வேண்டும். உங்களுடைய வீடு சார்ந்த அந்த தெரு இவைகளை நீங்கள் சுத்தமாக வைக்க ஆரம்பிக்கும் பொழுது இந்த நாடு சுத்தமாக மாறும் என்பதை இந்த ரெட் கிராஸ் இயக்கம் நம்புகிறது. அதற்காகத்தான் உங்களை நாடி வந்திருக்கிறோம். அது மாத்திரமல்ல, மருத்துவ முகாம்கள் மற்ற முகாம்கள் நடக்கும், அதில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள். மேலும் உங்களுடைய தனித்தன்மையை வளர்க்குவதற்காக உங்களுக்கு 3 மாதத்துக்கு ஒரு முறை இந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் என்று வைக்கப்படும். நீங்கள் அதில் கலந்து கொண்டு பயனடைவீர்கள். உங்களுக்கு அடையாள அட்டைகள் வழங்கப்படும், சான்றிதழ்கள் வழங்கப்படும். ஒருவேளை நீங்கள் ஹையர் எஜுகேஷன் மேற்கல்விக்கு செல்வீர்களானால் அல்லது வேலைக்கு செல்லும் பொழுது ரெட் கிராஸ்ல நீங்கள் இருந்திருந்தால் உங்களுக்கு 5 மதிப்பெண்கள் கிடைக்கும். பட் ரிவார்டுக்காக அல்ல, உண்மையிலேயே அந்த மனப்பான்மை நாம் சேவை செய்ய வேண்டும் என்ற மனித நேயத்தை உங்கள் மத்தியில் விதைப்பதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம். இவ்வளவு மாணவர்கள் பங்கு கொண்டிருக்கிறீர்கள். இந்த கல்லூரியில் நிர்வாகத்திற்கும் பிரின்சிபலுக்கும் ஸ்டாஃபுக்கும் நான் நன்றி சொல்ல வேண்டும். பல முறை எங்களுடைய கூட்டத்திலே பதவி பரமசிவரும் ஜார்ஜ் சாரும் சொல்லும் பொழுது எந்த ப்ரோக்ராம்னா நாங்கள் பொங்கலில் தான் வைப்போம் அப்படின்னு. நான் என்னப்பா ஒரே காலேஜ் பிடிச்சிட்டீங்க அப்படின்னு அவர் சொல்கிறார், எங்கள் தாய் வீடு மாதிரி இங்கே வந்தால் முழு சுதந்திரத்தோடு ரெட் கிராஸ் இயங்க முடிகிறது என்று சொன்னார்கள். ஆகவே நான் நிர்வாகத்தையும் பிரின்சிபலையும் ஸ்டாஃபையும் நான் பாராட்டுகிறேன். தொடர்ந்து இந்த ஒத்துழைப்பு இன்வால்மெண்ட் எங்களுக்கு தர வேண்டும். இன்று குருதி கொடை நாளாகவும் நாங்கள் வைத்து தமிழ்நாடு கூட 38 மாவட்டத்திலும் நேற்று இன்று நாளை 3 நாட்களிலும் குருதி கொடை நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆக ஒரு மாஸ் கேம்பெயின் ஆஃப் பிளட் டொனேஷன் ரெட் கிராஸ் இன்று செய்து கொண்டிருக்கிறது. அதற்கான ஃப்ளெக்ஸ் இப்போ வெளியிடப்பட்டிருக்கிறது. இதுக்கு இரத்த தானம் கொடுக்க முன்வரும் மாணவர்களுக்கு அடையாள அட்டை கொடுக்கப்படுகிறது. இந்த அடையாள அட்டைக்கு பின்னாலே ஒரு காலம்ஸ் இருக்கு. நீங்கள் எப்போ எந்த தேதியில் எங்கே பிளட் கொடுத்தீங்களோ யார்கிட்ட கொடுத்தீங்களோ அவங்ககிட்ட ஒரு கையெழுத்து. 3 மாதத்துக்கு ஒரு முறை தான் கொடுக்க வேண்டும். அப்புறம் தான் பிளட்டு மறுபடியும் கொடுக்க முடியும். அவசரமாக போயிட்டு அடுத்த மாதம் போய் கொடுக்காதீங்க, நீங்கள் சிக்காயிருக்கீங்க. அதுக்கான ஒரு விழிப்புணர்வை பிளட் டொனேஷன் கொடுக்க முன்வருகிற நபர்களை குறிப்பிட்ட பிறகு நம்ம டாக்டர்மாலாம் அதுக்காக வந்து பேசுவாங்க. எப்போ கொடுக்கணும் பிளட்டு, எத்தனை நாளைக்கு, அது எத்தனை மாதத்துக்கு ஒரு முறை கொடுக்க வேண்டும், எப்படி நம்முடைய சுகாதாரமாக ஹெல்த்தை வைத்துக் கொள்ள வேண்டும் கொடுக்கிறவங்க என்பதெல்லாம் அவர்கள் சொல்லுவார்கள். அதற்கு பிறகு நீங்கள் அதை பதிவு செய்து கொள்ளலாம். அந்த அட்டையிலே பின்னட்டையிலே அதிகமாக இரத்த தானம் செய்தவர்களுக்கு இந்த கல்லூரியிலே சார்பாக மாணவர்களுக்கு ஒரு விருதினை மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் சார்பாக நான் இங்கு அதை அறிவிப்பு செய்கிறேன். அது யார் தகுதியுடையவர்களோ அந்த ஃபர்ஸ்ட் 3 அதிகமாக கொடுத்த நன்கொடை டொனேஷன் செய்தவர்களுக்கு நாங்கள் அந்த விருதுகளை வழங்க இருக்கிறோம். ஆகவே நீங்களும் அதில் பங்கு கொண்டு பயனடைய வேண்டும். இந்த நாளை இங்கே ரெட் கிராஸ் இயக்கத்தினுடைய 50 விழாவாக வைத்து இவர்கள் செய்திருக்கிறார்கள். பதவி பரமசிவன் அவருடைய குழுவை நான் பாராட்டுகிறேன். இந்த கல்லூரியினுடைய முதல்வரை பாராட்டுகிறேன். நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் இந்த ரெட் கிராஸ் எனக்கு என்ன செய்தது என்று நீங்கள் கேட்கக்கூடாது. மாற்றி என்ன கேட்கணும், நான் ரெட் கிராஸுக்கு என்ன செய்யணும். நீங்கள் சூழ்நிலைகளையோ மற்றவர்களையோ பார்த்து நீங்கள் கைதிகளாக இருக்காதீர்கள். வாய்ப்புகள் இல்லை. இப்போதான் நான் மாணவர்கள் மத்தியில் பேசும்போது சொல்லுவேன், என்னன்னா நான் இந்த PhDயில் படிச்சிருக்கேன், நல்லா இருந்திருக்குங்க.
முடியுமா? முடியாது. கடவுள் உங்களுக்கு வைத்தது இங்கே தான். அதுக்கு தான் ரஜினிகாந்துடைய ஒரு பாட்டு உண்டு, என்ன, தாயை தேர்ந்தெடுக்கும் உரிமை உன்னிடத்தில் இல்லை, தந்தையை தேர்ந்தெடுக்கும் உரிமை உன்னிடத்தில் இல்லை. ஐஸ்வர்யா ராய்க்கு நான் பொண்ணா பிறக்கணும் அப்படின்னா நடக்குமா? நடக்காது. அம்பானியுடைய பையனா பிறக்கணும்னா நடக்காது. தாயை தேர்ந்தெடுக்கும் உரிமை உன்னிடத்தில் இல்லை, தந்தையை தேர்ந்தெடுக்கும் உரிமை உன்னிடத்தில். நீ கருப்பா சிவப்பா கூட இல்லை, உன் வாழ்க்கை உன் கையில். ஆகவே சூழ்நிலை கைதுகள் ஆகாமல் ரெட் கிராஸோடு இணைந்து சாதனைகள் படைத்து நீங்களும் வளர வாழ்க்கை விடைபெறுகிறேன். வணக்கம்.